அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். அன்பானவர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைகளுக்கு நாம் முதலாவது கல்வி கற்க அனுப்பக்கூடிய இடம் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். பள்ளிக்கு சென்றாலே அவங்க தோழர்களுடன் பழகுறாங்க, தோழன் தோழிகளோட பழகுறாங்க, ஆசிரியர் சொல்வதை புரிந்து கொள்கிறாங்க, ஆசிரியர் சொல்வதை கேட்டு அதுபோல செய்கிறார்கள். ஆசிரியர் சொல்வதை கேட்டு அதுபோல் செய்ய வைப்பது என்பது இந்த முதல் வகுப்பிற்கான குழந்தைகள், அதாவது வீட்டை விட்டு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த இடத்தில் அது கொஞ்சம் சவாலான ஒன்று தான். அதுலேயும் குழந்தைங்களை எவ்வளவு அழகாக வரிசையாக அமர வைத்து, சின்ன 3 வயசு குழந்தைகள் 2.5 வயது குழந்தைகளை இவ்வளவு அழகாக ஆசிரியரால் மட்டும்தான் இவ்வளவு அழகாக வைத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவை கொடுக்க முடியும். பாருங்கள், என்ன அழகா குழந்தைங்கள்லாம் உட்கார்ந்துருந்து படமோ எழுதவோ செய்கிறாங்க, படம் வரைகிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சவாலாகவே குழந்தையினுடைய படிப்பு அமைகிறது. அந்த வகையில் குழந்தைகளை வண்ணம் தீட்ட வைத்து கலர் பண்ண செய்வது, ஒவ்வொரு படங்களுக்கும் எந்த வண்ணங்கள் தீட்டலாம் என்பதை அவர்கள் புரிந்து அவர்களை செயல்பட வைப்பது, இதெல்லாம் நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடங்கள் தான். வரிசையாக அமருவது, அவரவர் இருக்கையில் அமருவது, அவரவர் இருக்கையில் அமர்ந்து அவரவர்கள் வேலைகளை செய்வது, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 45 நிமிட வகுப்பை ஒரு சவாலான இதாக மாற்றுவது ஆசிரியர்களாலே முடிகிறது. குழந்தைகளை அழகாக செயல்முறை கல்வியோடு ஒரு ஆப்பிளை வரைஞ்சி அந்த ஆப்பிளை அழகா கலர் பண்ணி அவங்க அத்தனை பேரை கொண்டு வரக்கூடிய அழகை பாருங்கள். எல்லாமே 3 வயசு குழந்தைகள், 3-3.5 வயது குழந்தைகள் தான். பார்ப்பதற்கே நன்றாக உள்ளது. நல்ல வகுப்பு, நல்ல ஆசிரியர், நல்ல வகுப்பறை சூழல், இது எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும்போது அந்த குழந்தைகள் வளரதான் செய்வாங்க, மேலும் மேலும் வளரதான் செய்வாங்களே தவிர அடுத்தது என்னது நாம் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த வகையில் இந்த குழந்தைகள் செய்யக்கூடியது நன்றாகவே இருக்கிறது, ரசனையாகவே இருக்கிறது, பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கிறது. அந்த ஆக்டிவிட்டீஸை கொண்டு வரக்கூடியது பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. ஆப்பிள், எல்லா குழந்தைகளுமே அதற்கு சிவப்பு வண்ணம் தான் தீட்டியிருக்காங்க. சிவப்பு வண்ண பேப்பர் ஒட்டி அழகாக வரிசையாக கொண்டு போகிறாங்க. ஒட்டக்கூடிய முறைகள், சின்ன சின்ன பேப்பர்கள் அழகாக அவங்களே எடுத்து கம் தடவி ஒட்டுறது. அதே போல் 1 2 3 4 5 குச்சிகளை அடுக்குவது, 1 என்பதில் 1 குச்சிகளை அடுக்குவது, 2 என்பதில் 2 குச்சிகளை அடுக்குவது, 3 என்பதில் 3 குச்சிகளை அடுக்குவது, 4 என்பதில் 4 குச்சிகளை அடுக்குவது, 5 என்ற எண்ணில் 5 குச்சிகளை அடுக்குவது என்பதை அவர்கள் அதிலும் அந்தந்த வண்ணங்கள், அந்த எழுத்தினுடைய வண்ணத்திற்கேற்றவாறு செய்கின்றார்கள். அதே போல் இந்த பெட்டிக்குள்ளே ஆசிரியர் சொல்லக்கூடிய எழுத்துக்களை உள்ளே போடக்கூடியது, அதாவது ஐடென்டிஃபிகேஷன், எழுத்துக்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு அவற்றை எடுத்து பெட்டிக்குள் அடைப்பது, இதெல்லாமே குழந்தையினுடைய வளர்ச்சி, அறிவினுடைய வளர்ச்சி. நம்ம சொல்ல தான் அவங்க செய்வாங்க, சொல்ல தான் அதை
கற்றுக்கிறாங்க. நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட் என்பது ஒரு ஆப். இந்த ஆப்பை நாம் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோடு செய்து நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாம் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். பர்ச்சேஸ் செய்து கொண்ட ஓரிரு வாரத்திற்குள் அந்த பொருள் நம் வீட்டுக்கே வந்து சேரும். நீங்கள் வாங்கி பயனடையுங்கள். அந்த பொருட்கள் நல்ல குவாலிட்டியான தரம் வாய்ந்த பொருட்களாகவே அமைகிறது. வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்கப்பட்ட அந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இது ஒரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.